நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. கேஸ் லைட்டிங்னு சொல்லுவோம். நீ ஒரு வேஸ்ட், நீ ஒரு வேஸ்ட், நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பொண்ணு உண்மையாவே தான் ஒரு அடையாறுல இருந்த வீடு இருக்கிறனால தானே நான் உனக்கு கல்யாணமே பண்ணேன். நீ போய் வாங்கிட்டு வா போ, இல்லாட்டி உனக்குன்னு என்ன இருக்கு, நீயே ஒரு வேஸ்ட், இந்த சொத்து இருக்குன்னு தான் உன் மூஞ்சி என்ன நான் நிறைய கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா அப்போ என் பிள்ளைய வந்து அங்க மதிப்பாங்க, என் பொண்ணு அங்க மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களா எங்களுக்கு இத்தனை சவரன் நகை கொடுங்க, இவ்வளவு சொத்து கொடுங்க, மாப்பிள்ளை பேர்ல இவ்வளவு எஃப்டி போட்டு விடுங்க அப்படின்னு யாராவது கேட்டா அவங்க உங்க பொண்ணை நல்லா வச்சு பாத்துக்க மாட்டாங்க. நான் என் வைஃபை போட்டு அடிச்சேன், காலு திரும்பிடுச்சு, கழுத்து முறுக்கிடுச்சுன்னா எப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்க முடியும்? இவங்க எல்லாம் என்ன பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்ல தொண போறது வந்து 99% ஒரு பெண்ணால தான். என் வீட்டு பிள்ளை என்ன பண்ணாலும் கரெக்ட், அது எப்படி என்ன பண்ணாலும் கரெக்டா இருக்க முடியும்? எனக்கு புரியல. தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். அது உங்க வீட்டுல பையனா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும். தினம் தினம் அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மாவை போட்டு அடிப்பாரு. அப்ப இத நினைச்சு நினைச்சு அந்த குழந்தை தன்னால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கறத நினைச்சு நினைச்சு வருத்தப்படுது. அதனாலேயே டிப்ரெஷனுக்குள்ள. இல்ல நான் உடனே பாக்கணும். ஐ சேஞ்ச் மை ட்ரெஸ். ஆன்லைன் போகும்போது அந்த பொண்ணு வந்து கழுத்துல இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு கட்டு அண்ட் ரத்தம் கொட்ட அந்த பொண்ணு என்கிட்ட சட்டங்கள் வந்து குழந்தைகளையும் பெண்களையும் இந்த அளவுக்கு பாதுகாக்கும் போது இந்த சட்டங்களை மிஸ்யூஸ் பண்ற லேடிஸும் இருக்காங்க. இவங்க ஒண்ணு சொல்றது, அவங்க ஒண்ணு சொல்றது, அவர் வந்து இவங்க வீட்டை திட்டுறது, இவங்க அவங்க வீட்டை திட்டுறது, அன்னைக்கு நீ என்ன பண்ண, இது என்ன பண்ண, அது என்ன பண்ணனா கடைசியில் அது போய். வணக்கம். இன்னைக்கு என் கூட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சரண்யா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பெண்களுமே ரொம்ப மனசுடைஞ்சு போகிறாங்க அண்ட் சூசைடு அப்படிங்கிறத ஒரு முடிவுன்னு எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? டவுரி அப்படிங்கிறது சமீபத்துல நடக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா கிடையாது. காலமா ரொம்ப வருஷமா பல டிகேட்ஸா நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஆனா இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்ப பெண் குழந்தைகளை வந்து அவ்வளவு படிக்க வைக்கிறாங்க, பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க. அவங்க முன்னாடி மாதிரி கல்யாணம் பண்ணி போய் ஒரு வீட்டுல சும்மா இருக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் முன்னாடியுமே அவங்க சும்மா இருக்கிறது கிடையாது. அவங்க வீட்டுல அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரிசோர்ஸா இருந்திருக்காங்க. ஆனா அவங்க சம்பாதிக்கலங்கிற ஒரு காரணத்துக்காக அப்பா அம்மா வந்து காசு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத இன்னமும் ஏன் ஃபாலோ பண்றாங்கங்கிறது புரியவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி போனா இந்த பொண்ணு அந்த வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு நபர் இல்லையா? அண்ட் அதுக்கு எதுக்கு அவங்க காசு கொடுத்து அனுப்பணும், அதை எதுக்கு அவங்க கேட்கணும்? இது இன்னும் நடக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் திங். ஆனா அதுல வந்து நிறைய பெண்களை அவமதிக்கிறது, சரியா ரெஸ்பெக்டே கொடுக்காம அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய வீடுகள்ல செய்யறாங்க. இது வந்து அவங்களோட செல்ஃப் வொர்த்தை வந்து மொத்தமா குறைச்சிரும். கேஸ் லைட்டிங்னு சொல்லுவோம். நீ ஒரு வேஸ்ட், நீ ஒரு வேஸ்ட், நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பொண்ணு உண்மையாவே தான் ஒரு வேஸ்ட்னே நினைக்க ஆரம்பிச்சிடுவா. தன்னால எதுவுமே செய்ய முடியாது போல இருக்கு, நான் ஒரு வேஸ்ட் தான் போல இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவா. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். அவங்க மனசுல இருக்கிறது பணம், இந்த இன்லாஸ் மனசுல. ஆனா அவங்க வெளியில சொல்றது வந்து நீ வேஸ்ட், உனக்கு சமைக்க தெரியல, மத்த லேடிஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க பாரு, இந்த மாதிரி வேற சில காரணங்களை சொல்லி கேஸ் லைட் பண்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அண்ட் அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் அப்பயும் காசு எடுத்துட்டு வா, கார் எடுத்துட்டு வா, சொத்து வாங்கிட்டு வா இப்படின்னு நிர்பந்திக்கிறவங்க இருக்கிறாங்க. என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்த நிறைய கப்பிள் வந்து சண்டை வரும்போது அந்த பொண்ணு அழுதுட்டே என்கிட்ட சொல்லியிருக்கு, சண்டை வரும்போது உனக்கு வந்து அடையாறுல இருந்த வீடு இருக்கிறனால தானே நான் உனக்கு கல்யாணமே பண்ணேன், அந்த வீட்டை என்ன உங்க அண்ணனுக்கு கொடுக்க போறாங்களாமே, நீ போய் வாங்கிட்டு வா போ, இல்லாட்டி உனக்குன்னு என்ன இருக்கு, நீயே ஒரு வேஸ்ட், இந்த சொத்து இருக்குன்னு தான் உன் மூஞ்சிய நான் கல்யாணம் பண்ணேன் இப்படின்லாம் அவமானமா நடத்தக்கூடிய நிறைய ஆண்கள் இன்லாஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. சோ அது வந்து அவங்களோட செல்ஃப் வொர்த்தை குறைச்சிரும். இன்ஃபேக்ட் நம்ம ரீசெண்டா நிறைய பார்த்திருக்கோம் இல்லம்மா, வாழவே வேணாங்கிற முடிவுக்கு கூட சில நேரங்கள்ல தள்ளுது.
ஆனா பெண்கள் அப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது. ஆனா அப்படி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள அவங்கள தள்ளத்தான் செய்யுது சில நேரங்கள்ல. நல்லா படிச்சிருக்க பெண்களுமே நல்ல ஒரு வேலையில இருக்கக்கூடிய பெண்களுமே இந்த ஒரு டவுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ரொம்பவே ஹராஸ் பண்ணப்படுறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. ஸோ நீங்களும் ரீசெண்டா அந்த நியூஸ் கூட பார்த்திருப்பீங்க. ஸோ எஜுகேஷன் இருக்கிற பெண்களுக்குமே இதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லையா? டவுரி அப்படின்னு ஃபர்ஸ்டே கேட்டு அப்ரோச் பண்ணும்போது அப்படிப்பட்ட ஒரு மேரேஜே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் ஏன் பெண்கள் எடுக்கலன்னு நினைக்கிறீங்க? இன்னும் நம்ம பெருமைக்கு கல்யாணம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இந்த காஸ்டுக்குள்ளேயே கொடுத்திருக்கிறாங்களா, அப்புறம் எவ்வளவு படிச்ச ஒரு மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளைக்கு என்ன வர்த், அந்த மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, அவருக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா அதெல்லாம் இங்க செகண்டரி. அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, இத மட்டுமே பார்த்து பொண்ணு கொடுக்கறவங்க இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. சோ ஒரு மேரிட்டல் காம்பேட்டபிலிட்டி பார்க்கும் போது இவங்களுக்கும் ஒத்து வருதாங்கிறத நிறைய பேர் பாக்குறதே கிடையாது. அவங்க இவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, இவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, இவங்க அளவுக்கு இவங்க பெரிய இடமா இப்படித்தான் மதிப்பிடுறாங்க. அப்போ நான் பெரிய இடத்துல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நான் நிறைய கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா அப்போ என் பிள்ளைய அங்க மதிப்பாங்க, என் பொண்ணை அங்க மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. ரொம்ப செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேரு இந்த சொத்தை பத்தி டௌரிய பத்தி சுத்தமா பேசாதவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. நம்ம அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா ரொம்ப நேரோ மைண்டடா இத மட்டுமே பாக்குறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஐயோ பெரிய இடம் வருதே, ஆனா அவங்க கொஞ்சம் டௌரி தான் கேக்குறாங்க, பரவாயில்லையா? டௌரி கேக்குறவங்களுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. வாய திறந்து எங்களுக்கு இத்தனை சவரன் நகை கொடுங்க, இவ்வளவு சொத்து கொடுங்க, மாப்பிள்ளை பேர்ல இவ்வளவு எஃப்டி போட்டு விடுங்க அப்படின்னு யாராவது கேட்டா அவங்க உங்க பொண்ணை நல்லா வச்சு பாத்துக்க மாட்டாங்க. அவங்க உங்க பொண்ணை ஒரு பணம் கொண்டுட்டு வர்ற ஒரு பொருளாத்தான் பாக்குறாங்க, ஒரு ஏடிஎம்மா பாக்குறாங்க, ஒரு பேங்க் அக்கௌண்டா பாக்குறாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம். அந்த பொண்ணுக்குள்ள ஒரு ஆசைகள் இருக்கு, அதுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப நான் சொல்றேன், இப்ப பெரிய இடம்னு சொல்றேன், சின்ன சின்ன வீடுகள்ல கூட இந்த மூத்த பொண்ணுக்கு நாங்க இவ்வளவு போட்டு கட்டி கொடுத்தோம், ரெண்டாவது பொண்ணுக்கு நாங்க இவ்வளவு போட்டு கட்டி கொடுத்தோம், இந்த டாக்கே வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த பொண்ணுக்கு இவ்வளவு ட்ரெஸ் கொடுத்து அனுப்புறேன், அவகிட்ட 10 சல்வார் இருக்கு, நம்ம சொல்றோமா? சொல்றது கிடையாது இல்ல. நகைய மட்டும் பெருசா சொல்றதுக்கு காரணம் என்ன? அது ஒரு அசெட்ன்னு நினைக்கிறாங்க. பொண்ணு பேர்ல இவ்வளவு சொத்து இருக்கு, பொண்ணுக்கு நாங்க இவ்வளவு நகை கொடுத்து விடுறோம் அப்படின்னா இப்ப கல்யாணம் பண்றவங்க உங்க பொண்ண அந்த பணத்துக்காக தான் பாத்துப்பாங்க, அந்த பணத்துக்காக தான் அந்த பாசத்தை காட்டுவாங்க. அந்த பணம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு மரியாதையிலும் பாசம் இல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமைதான் இருக்கும். ஸோ இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு நியூஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு நபர் அவங்க தங்கச்சி கிட்ட நான் இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் போட்டு நான் இப்படிலாம் அடிச்சேன்னு சொல்லும் போது அதை அவங்க சிரிச்சுட்டே கேட்குறாங்களே தவிர ஏன் அண்ணா நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணலை. ஸோ பெண்களே இந்த இடத்துல பெண்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்களா? நான் அந்த ஆடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோட ஸ்டோரியில. எப்படி இப்படி மானமே இல்லாம இருக்க முடியும்னு எனக்கு புரியல. ஒரு ஒரு பையன் சொல்றான், நான் என் வைஃபை போட்டு அடிச்சேன், காலு திரும்பிடுச்சு, கழுத்து முறுக்கிடுச்சுன்னா எப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்க முடியும்? இவங்க எல்லாம் என்ன ஜென்மோன்னே எனக்கு புரியலமா. எனக்கு ரொம்ப ஆதங்கம் நிறைய வருது. நான் அத்தனை பொம்பளை பிள்ளையில டே இன் அண்ட் டே அவுட் என்னோட பேஷண்ட்ஸ் பாக்குறேன். எங்க வீட்டுல கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, யாரும் somebody hitting a girl and getting away like that, and அவங்க வீட்டுல இருக்கிற லேடிஸே அதை சிரிச்சு சிரிச்சு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி சொல்லி வச்சிரு அவகிட்ட, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாதான் இப்படிதான் அடி வாங்குவான்னு சொல்லி வச்சிருன்னு எப்படி ஒரு பொண்ணுக்கு சொல்ல மனசு வருது? இன்ஃபேக்ட் நிறைய கேசஸ்ல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்ல இந்த abettor to crime சொல்லுவோம், இந்த ஒரு கிரைம் நடக்கிறதுக்கு துணை போறது 99% ஒரு பெண்ணாலதான். அது ஒரு மாமியாரா இருக்கும், இல்ல ஒரு நாத்தனாரா இருக்கும், இந்த மாதிரிதான். இப்ப டௌரி ரிலேட்டட் கேசஸ்லயே ஒரு மாமியார் அவங்களும் கல்யாணம் பண்ணி வந்தவங்க தானே, அவங்க if she puts her foot down and says, இங்க பாருங்க யாருமே டௌரி எல்லாம் பேசாதீங்க, வர்ற மருமகளை நம்ம நல்லா வச்சு பாத்துப்போம், அந்த பிள்ளை நம்ம வீட்டுல நல்லா வாழட்டும்னா அவங்க அந்த ஸ்டாண்டை எடுத்தாங்கன்னா அந்த வீடு நல்லா இருக்கும். ஆனா நிறைய நேரங்கள்ல இத டிமாண்ட் பண்றதே இந்த அம்மா தான். ஏன்னா அந்த அம்மாக்கு தான் தங்கத்தை பத்தி தெரியும், நகையை பத்தி தெரியும், இது எத்தனை பவுனு, இது 22 கேரட்டா 18 கேரட்டா, இதெல்லாம் இந்த அம்மாக்கு தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தெரியும். சோ இதுல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்ல
பெண்களே பின்னாடி இருக்கிறாங்க. அவங்களாலதான் இந்த குற்றங்களே நடக்குது. அவங்களோட பேராசைனால இந்த குற்றங்கள் நடக்குது. அவங்க வந்து கண்மூடித்தனமாக அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சப்போர்ட் பண்றது இதுல ஒரு காரணம். என் வீட்டு பிள்ளை என்ன பண்ணாலும் கரெக்ட், அது எப்படி என்ன பண்ணாலும் கரெக்டா இருக்க முடியும்? எனக்கு புரியல. தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். அது உங்க வீட்டுல பையனா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும், சம்பாரிச்சு கொண்டாந்து குடுக்குற ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, தப்பு நடக்குதுன்னா ஒரு அறிவு இருக்கிற பொண்ணு என்ன பண்ணணும்? இது தப்பு, இது மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்குன்னு கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு அண்ணன் என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்றேன்னா, அப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசமோ இல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாசமோ எந்த குடும்பத்திலயும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய பெண்களை நம்ம எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது? அவங்க வந்து இந்த மாதிரி லோன்லியா இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா கூட இருக்க மத்தவங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் எப்பவுமே சொல்லுவேன்மா, ஒண்ணு நம்ம தைரியசாலியா இருக்கணும். இல்ல ஒரு தைரியசாலியான ஒரு ஃப்ரெண்டையோ ஒரு கசினையோ இல்ல ஒரு சிப்ளிங்கையோ ஒரு பேரண்டையோ நம்ம நம்பணும். இப்ப நான் வந்து தைரியசாலியா இல்லைன்னு வச்சுக்கோங்க. எங்க அம்மா அப்பா தைரியசாலியா இருந்தா அவங்கள்ட்ட நான் சொல்லி அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கணும். இல்ல அவங்களும் கொஞ்சம் பயந்த சுபாவம் தான், இந்த சொசைட்டிக்கு பயந்து வாழ்றவங்க தான் அப்படின்னா, நான் அடுத்த ஒரு கசினையோ ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ ஹெல்ப் கேட்கணும். ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது கஷ்டத்தை வலிய தாங்கிக்கிட்டே வாழ்றது அல்ல. அது இல்ல. ரெசிலியன்ஸும் போல்டா இருக்கிறதும் இல்லையா? நமக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு நடக்குதுன்னா யாருக்கிட்ட போனா எனக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுதான் உண்மையான ஒரு போல்டான பெண்மணி. கஷ்டத்தை தாங்கிக்கிட்டே வாழ்றவ போல்டான பெண்மணி கிடையாது. நான் எப்பவுமே இந்த மேரிட்டல் கவுன்சிலிங்ல சொல்லுவேமா, நீங்க கல்யாணம் பண்ணி போகும் போது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அது வேற, டாலரேட் பண்ணாதீங்க. இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என் ஹஸ்பண்ட் இப்படித்தான், அவர் என் கூட கோயிலுக்கு எல்லாம் வரமாட்டாரு, எனக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போறேன் இல்ல நான் எங்க அம்மா அப்பாவோட போறேன், எனக்கு அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா அது அக்செப்டன்ஸ். இல்ல நான் நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு தேவைப்படுற எதுவுமே அவர் எனக்கு பண்ணி கொடுக்கறது இல்ல, வீட்டு செலவுகளை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது, அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியலங்க, நான் அப்படியே இருக்கேன்னா அது பைலப் ஆயிக்கிட்டே இருக்கும், ஒரு நாள் வெடிச்சிடும். எத்தனை நாள் நீங்க டாலரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? டாலரேட் பண்ணாதீங்க. வெளியில வந்து யாருக்கிட்ட பேசினா உங்களுக்கு தீர்வு கிடைக்குமோ அவங்க கிட்ட பேசணும். முன்னாடி காலத்துல எல்லாம் டிவோர்ஸ் ஆன பெண்களை எந்த நல்ல காரியத்துக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க, வந்து நலுங்கு வை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நம்மளோட சொசைட்டி ப்ரோக்ரெசிவா இருக்கு. சில நியாயமான காரணத்துக்காக நீங்க உங்களோட மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்திருக்கீங்க, டிவோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை தேடி கொடுக்கறதுக்கும் உங்க குடும்பமும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளும் உங்களோட கொலீக்ஸும் ரெடியா இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கே முணுக்குன்னு போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்லல. சார்ட் அவுட் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்ல ஹஸ்பண்ட் வந்து அதிகமா குடிச்சிட்டு வந்து பண்றாரு, அடிக்கிறாரு, அதிகமா கெட்ட வார்த்தைகள் பேசுறாரு, இல்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க யாராவது அந்த வீட்டுல இருக்கிறாங்க, இல்ல அதிகமா குடும்பம் வந்து ரொம்ப கடன் அதிகமாயிட்டே போகுது, இப்ப ஆன்லைன் ரம்மி மாதிரி விஷயங்கள்ல வந்து போய் மாட்டியாச்சு, கடன் அதிகமாயிட்டே போகுதுன்னா நிறைய பேர் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற தவறான முடிவு எடுக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த மாதிரி சூழல்கள்ல எப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். இல்ல இந்த சூழல்ல இருந்து எங்களால வெளியிலேயே வர முடியாதுன்னா அந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க மரியாதையா வெளியில வரலாம், அவர் வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு போகலாம். நீங்க அதுக்குள்ளேயே இருந்துகிட்டு அவருக்கு நான் என்ன ஆனாலும் சப்போர்ட்டா இருப்பேன்னா அவர் பாட்டுக்கு கடன் வாங்கிட்டே போவாருமா, அவர் பாட்டுக்கு டெய்லி இருக்கிற காசெல்லாம் குடிச்சு காலி பண்ணிக்கிட்டே இருப்பாரு, உங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? நான் சொல்றது புரியுது. ஆனா நிறைய நேரங்கள்ல லேடிஸ்க்கு வந்து பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருந்த காரணத்தினால கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனா எப்படியாவது வாழ்ந்துடுறேன்னு நினைச்சவங்க இருந்தாங்க ஒரு காலத்துல. ஏன்னா இதை விட்டா அவங்களுக்கு வந்து நாதி கிடையாது, அவங்களுக்கு இன்கம் கிடையாது, இந்த பிள்ளைங்களை எல்லாம் யாரு வளர்ப்பா, இந்த பிள்ளைகளுக்கு யாரு படிப்பு கொடுப்பா, அதனால நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த என் பிள்ளைகளுக்காக வாழ்றேன்னு சொன்ன ஒரு ஜெனரேஷன் இருந்தது. பாட்டி வந்து தாத்தாவோட இன்கம்ல தான் வாழ்ந்தாகணுங்கிற கட்டாயம். அப்ப அவர் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் பிள்ளை குட்டிக்காக. ஆனா இன்னைக்கு விமென் சம்பாதிக்கிறாங்க,
இண்டிபெண்டா இருக்கிறாங்க. ஈவன் ஆண்களும் அவங்க சம்பாதிக்கிறாங்க, இண்டிபெண்டா இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இந்த லேடி அவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பா ஒரு கவுன்சிலர் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அதையும் சரி வர மாட்டேங்குது, அதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்குது, சரியே வர மாட்டேங்குது அப்படின்னா மரியாதையா பிரிஞ்சு போகலாம். 2 பேரும் சேர்ந்து காசு போட்டு அந்த குழந்தையில நல்லபடியா வளர்க்கலாம். அதை விட்டுட்டு ஒரே வீட்டுல இருந்துகிட்டு தினம் 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 அசிங்கமா கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு ஒருத்தர் அவமானப்படுத்திக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய குடும்பங்களும் இருக்கிறாங்க. அந்த குடும்பங்கள்ல இருக்க குழந்தைகளுக்கு பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் அந்த குடும்பங்கள் வந்து நீட்டா டிவோர்ஸ் வாங்கினாங்கன்னா நல்லா இருப்பாங்க, மரியாதையா இருப்பாங்க, அந்த குழந்தை நல்லா வளரும். என்கிட்ட அந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு போன குழந்தைகள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா டெய்லி அப்பா வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சண்டை போடுவாரு, தினம் தினம் அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மாவை போட்டு அடிப்பாரு. அப்ப இத நினைச்சு அந்த குழந்தை தன்னால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கறத நினைச்சு வருத்தப்படுது. அதனாலேயே டிப்ரெஷனுக்குள்ள போகுது. அப்ப குழந்தைகளுக்கு ஒரு கண்டியூசிவான ஒரு என்வாயன்மெண்ட், ஒரு சந்தோஷமான சூழல் அது வளர்றதுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து டவுரி இஷ்யூனால வந்து அவங்கள நீங்க வந்து கம் அப் பண்ண வச்ச எதனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? 2021 என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது. ஒரு 11 மணிக்கு எனக்கு ஒரு பொண்ணு போன் பண்ணுது, மேம் எனக்கு உடனே அப்பாயின்மெண்ட் வேணும், உடனே வேணும். அப்ப நான் சொன்னேன், இப்போ டைம் ஆயிடுச்சுமா, நீங்க நாளைக்கு காலையில கிளினிக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, நான் நாளைக்கு கிளினிக் வாங்க உங்களை பாக்குறேன். இல்ல நான் உடனே பாக்கணும். சரி ஓகே நான் வரேன், நீங்க ஆன்லைன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ சேஞ்ச் மை ட்ரெஸ். ஆன்லைன் போகும்போது அந்த பொண்ணு வந்து கழுத்துல இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு கட்டு அண்ட் ரத்தம் கொட்ட அந்த பொண்ணு என்கிட்ட பேசுது. நான் எனி டைம் செத்து போயிருவேன் மேம், நான் செத்து போறதுக்குள்ள உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லிட்டு நான் சாகணும் போல இருக்கு. என்னோட நிலைமை நினைச்சு பாருங்க, அது ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு நீ It's not okay, you've harmed yourself. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டியானா? Then she said, இல்ல என் ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு ரொம்ப என்ன திட்டிட்டே இருந்தாரு, அவர் குடிக்காதீங்கன்னு சொல்லி அவர் பாட்டில நான் கீழே போட்டு உடைச்சனால கத்தியால என்ன இங்க கீறிட்டாரு அப்படின்னு சொல்லி she's passing out slowly. அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு. நான் அந்த பொண்ணையும் ஹேண்டில் பண்ணி விமன் ஹெல்ப் லைனுக்கு சைட்ல இன்னொரு போன்ல இருந்து கால் பண்ணி I took her address and then I informed women helpline side by side. and இந்த பொண்ணை நான் அவேக்கா வச்சிருக்கணும், she faint ஆயிடக்கூடாது. சோ அதுக்குள்ள விமன் ஹெல்ப்லைன் அவங்க வீட்டுக்கு போய் கதவை உடைச்சு கரெக்டா அவங்க போறதுக்கும் அந்த பொண்ணு மயங்கி விழுறதுக்கும் கரெக்டா இருந்தது. அப்படியே கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அடுத்த நாள் நான் அந்த பொண்ணு போய் மீட் பண்ணேன். and I said, காயங்களோட நீ இந்த வாழ்க்கை வாழணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட சிஸ்டம்ல வந்து உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய இருக்குன்னு அத டிவி கேஸ் ஃபைல் பண்ண வச்சு அதுக்கப்புறமா டிவோர்ஸ்க்கு ப்ரொசீட் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஆலிமோனியும் எங்களால வாங்கி கொடுக்க முடிஞ்சுது. இன்னைக்கு நம்மளோட விமன் ஹெல்ப்லைன் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கு. இஃப் யூ ஹேவ் இந்த மாதிரி கண்ணு முன்னாடி எவிடன்ஸ் இருக்கக்கூடிய கேசஸ்ல வந்து இருக்கு. இதை நான் கண்டிப்பா ஆனா ஒண்ணு சொல்லணுமா, சட்டங்கள் வந்து குழந்தைகளையும் பெண்களையும் இந்த அளவுக்கு பாதுகாக்கும் போது இந்த சட்டங்களை மிஸ்யூஸ் பண்ற லேடிஸும் இருக்கதான் செய்யறாங்க. நான் பல கேசஸ் பார்த்திருக்கேன், ஜெனுவினா ஹெல்ப் தேவைப்படுற லேடிஸும் இருக்கிறாங்க. டிவி கேஸ வந்து மாமியார் மேல இருக்க காழ்ப்புணர்ச்சி காரணமா அவங்கள வந்து அவமானப்படுத்தணும், அவங்கள வந்து என்ன சொல்றது பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக டவுரி கேஸ் கொடுத்துருவேன்னு மிரட்டுறது, அது மாதிரி கண்டிப்பா நடக்குது. நிறைய இடங்கள்ல அப்படியும் நடக்குது. சோ போலீஸ் கிட்ட இந்த கேஸ் போகும்போது அவங்க எல்லா கேஸ்லயும் உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து இதோட உண்மைத்தன்மையை கண்டிப்பா விசாரிப்பாங்க. எந்த அளவுக்கு இதுல உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கறத விசாரிப்பாங்க. இதுல உண்மையாவே இந்த பொண்ணு கஷ்டப்பட்டிருக்கு, கஷ்டத்தை கோத்ரூ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சட்டம் உதவும், கோர்ட் உதவும். அதை வந்து தைரியமா நீங்க நம்புங்க. நீங்க கோத்ரூ பண்றத கஷ்டப்பட்டுக்கிட்டு கோத்ரூ பண்ணிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு வாழணுங்கிறது அவசியம் கிடையாது. பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன் பாயிண்ட்ல ஹஸ்பண்டுக்கு ஆர்கியூ பண்ண தெரியாது, கைதான் ஓங்கும். அப்பயும் இந்த பொண்ணு ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வருதுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு சண்டை போடுற அளவுக்கு போகாதீங்க. ஒரு சண்டை ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே வருதுன்னா ஜஸ்ட் ப்ளீஸ் ஸ்டாப் இட் தேர், ஸ்டாப் இட். அந்த டாபிக்க பேசாதீங்க, ஒரு 2 நாள் கேப் கொடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் 2 பேரும் மென்டலி ஓகேவா இருக்கும் போது
bring it up and talk. அதை விட்டுட்டு ஆர்குமெண்ட் மேல ஆர்குமெண்ட் மேல ஆர்குமெண்ட், இவங்க ஒண்ணு சொல்றது அவங்க ஒண்ணு சொல்றது, அவர் இவங்க வீட்டை திட்டுறது, இவங்க அவங்க வீட்டை திட்டுறது, அன்னைக்கு நீ என்ன பண்ண, இது என்ன பண்ண, அது என்ன பண்ணனா கடைசியில அது போய் சண்டையில முடிஞ்சிருது. See, இன்ஃபேக்ட் நிறைய அபியூஸ் கேசஸ்லயே என்னைக்கோ ஒரு நாள் வைஃபை அடிச்சுட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டு கமிஷன்ல நின்ன ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஐயோ நான் எப்பவுமே அடிக்கவே மாட்டேங்க, அன்னைக்கு ரொம்ப பேசிட்டா, ரொம்ப திட்டா, அவ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டா, நான் ஒரு கோவத்துல அடிச்சுட்டேன், அதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேக்குறா, ப்ளீஸ் எங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்ற ஆண்களும் இருக்காங்க. See, we are all human beings at the end of the day. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன? கண்டினியூஸா இது தினம்தோறும் நடக்குது. எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லை இந்த வீட்டுல, எனக்குன்னு ஒரு 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 பர்பஸ் ஆஃப் லைஃபே இல்லாம சில லேடிஸ் இருக்கிறாங்கல்ல, வர்த்லெஸ்ஸா அவங்க வீட்டுல இருக்கவங்க அவங்கள ஃபீல் பண்ண வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் டாக்ஸிக். நல்லா இருக்கிறாங்க, இன்னைக்கோ ஒரு நாள் ஒரு சண்டை வருது, இவங்க 2 அடி அடிச்சிட்டாங்க, அவங்க 2 அடி அடிச்சிட்டாங்கன்னா அடிக்க கூடாதுதான். ஆனா அப்படி நடந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன், இனிமே இது நடக்காம பாத்துக்கோங்க, எப்படி இந்த மாதிரி கோபமான சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றது அப்படின்னு அந்த கப்பலுக்கு சொல்லி கொடுப்போம். இப்போ ஒரு பெண் டவுரினாலயோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஒரு மாதிரி மன அழுத்தமா ஏதோ சரியில்லை அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க. நிறைய பேரோட கால்ஸ் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ற ஒரு பொண்ணா இருக்கும், ஆனா ட்ரெஸ் பண்றதுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நல்லா சமைக்கிற ஒரு பொண்ணா இருக்கும், ஆனா சமையலை பத்தி பேசினாலும் இன்ட்ரெஸ்டடா இருக்காது. கண்டிப்பா இதுல பாதிக்கப்பட்டவங்க யாருக்கிட்டையாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி எல்லாம் நடக்குது, இப்படி எல்லாம் நடக்குது. ஆனா கூட இருக்கிறவங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, பரவாயில்ல, இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை, அட்ஜஸ்ட் பண்ணிப்போ இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க காரணத்தினால நான் யார்கிட்ட சொன்னாலும் என் மேலதான் தப்புன்னு சொல்றாங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிதான் போகணும் போல அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சுக்குது. ஆனா இந்த மாதிரியான டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா எங்கேயாவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிச்சுட்டே இருப்பாங்க, சோகமா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தா அவங்களோட பர்சனாலிட்டியில ஒரு பயங்கர வேரியேஷன் தெரியும். கலகலான்னு இருந்த ஒரு பொண்ணா இருக்கும், இப்ப பேசாத பொண்ணா இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட் நிக்கிற பொண்ணா இருக்கும், இப்ப எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்குது அப்படின்னு இருக்கலாம். சோ இதெல்லாம் சிம்டம்ஸ் தட் வி cannot avoid வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு. பட் அதை தவிர அந்த பொண்ணுக்கே தெரியும், தூக்கம் சரியா இருக்காது, திடீர் லாஸ் ஆஃப் வெயிட், ஓவர் திங்கிங், அடுத்து என்ன இப்படியே இருந்துருமா என் வாழ்க்கை, இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற ஒரு நிலைமை, பேசாம இவங்க கேக்குற டவுரிய சம்பாரிச்சு நானே கொடுத்துட்டுமா, அதுக்கு எப்படியாவது நான் சம்பாதிக்கட்டுமா, இப்படின்னு யோசிக்கிற பெண்கள் எல்லாமும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ நாளைக்கு இந்த டவுரி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்னும் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டிவேஷனோட தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேசிட்டு இருக்கோம். அண்ட் நாளைக்கு இதே மாதிரி எந்த ஒரு பெண்மணிக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் மேம். இந்த காரணத்துக்காக என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இந்த உலகத்துல ஒரு காரணம் கூட கிடையவே கிடையாது. என்ன நடந்தாலும் வாழலாம். எதிர்த்து நின்னு போராடி வெளியில வர்றவங்களை தானே இந்த உலகம் சாதனை பெண்மணிகள் அப்படின்னு சொல்லுது. தைரியமா நின்னு போராடி வெளியில வரணும், வாழ்க்கையை முடிச்சுக்கணும், தன்னைத்தானே ஹார்ம் பண்ணிக்கணும், மொத்தமாவே நான் விட்டு கொடுத்துடணும், அவ்வளவுதான் நான் இப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். டேக் ஹெல்ப் ஃப்ரம் த கரெக்ட் பீப்புள் and life will go on. எப்பவுமே சொல்ற மாதிரி இதுவும் கடந்து போகும். நன்றி மா. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.